வரும் தேர்தலில் தாமரையும் இரட்டை இலையும் நாங்கள் என பணியாற்றுவோம் என பாஜக மேலிட பொறுப்பாளர் சி.டி. ரவி பேட்டியளித்தார். வரும் தேர்தலில் தாமரையும் நாங்கள் இரட்டை இலையும் நாங்கள் என பணியாற்றுவோம் என பாஜக மேலிட பொறுப்பாளர் சி.டி. ரவி பேட்டியளித்தார். மதுரை புதூர் பகுதியில் பாஜக சார்பில் வடக்கு சட்டமன்ற தொகுதி அலுவலகத்தை தமிழக பாஜகவின் மேலிட பொறுப்பாளர் சி.டி. ரவி திறந்து வைத்து செய்தியாளர்களிடம் கூறும்போது, அதிமுக கூட்டணியில் பாஜகவிற்கு 20 இடம் பெற்றுள்ளோம். தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி போட்டியிடும் 234 தொகுதிகளில் வெற்றி பெற பாடுபடுவோம். ஓரிரு நாட்களில் பாஜக எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடும் என்பதை அறிவிப்போம் என தெரிவித்தார். மேலும் தமிழகம் வளர்ச்சி பாதையில் சென்று கொண்டிருக்கிறது என்றும் வரும் தேர்தலில் வெற்றி பெற்று தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தொடரும் எனவும் கூறினார். தொடர்ந்து அவர் அளித்த பேட்டியில் 6 லட்சம் கோடி அளவிற்காக திட்டங்களை தமிழகத்திற்கு மோடி வழங்கியுள்ளார் எனவும், மோடி தமிழகத்தின் நண்பன், திமுக காங்கிரஸ் தமிழகத்தின் எதிரி, ஜல்லிக்கட்டுக்கு தடை விதித்தது காங்கிரஸ் அரசு, அதனை மீட்டு தந்தது பாஜக அரசுதான். பாஜக தான் தமிழ் மொழியையும் தமிழ் கலாச்சாரத்தையும் பாதுகாத்து தமிழகத்தின் நண்பனாக உள்ளோம். ஸ்டாலினோடு ஒப்பிடுகையில் எடப்பாடி சிறப்பாக செயல்படுகிறார். எடப்பாடி எளிமையானவர், ஸ்டாலின் அகம்பாவம் பிடித்தவர். எடப்பாடி ராசியானவர், அதனால் மீண்டும் முதல்வர் ஆவார் எனவும், காங்கிரஸ் திமுக தமிழக மக்களுக்கான அரசியலை விரும்பவில்லை, அவர்களது குடும்ப வளர்ச்சியை மட்டுமே நோக்கமாக கொண்டுள்ளனர் என்றார். 234 தொகுதிகளிலும் பாஜகவிற்கு செல்வாக்கு உள்ளது என்றும், பாஜக வேட்பாளர் குறித்த அறிவிப்பு பாஜக தலைமைதான் வெளியிடும், சமூக வலைதளங்களில் வெளியான பட்டியலில் உறுதி செய்யப்பட்டது அல்ல எனவும், தமிழகத்தில் தாமரையோடு இரட்டை இலை சின்னமும் மாம்பழ சின்னமும் எங்களுடையதான் என்ற எண்ணத்தோடு பணியாற்றுகிறோம் எனவும், தேமுதிகவுடனான கூட்டணி குறித்து அதிமுக தான் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது என்றார். கன்னியாகுமரி வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன் பெயர் ஹிந்தியில் வெளியானது குறித்த கேள்விக்கு, பாஜக மாநில மொழிகளை மதிக்கிறோம், பாஜக அனைத்து சமமாக மொழிகளையும் மதிக்கிறது எனவும், பாஜக தேசிய கட்சி என்பதால் ஆங்கிலம் மற்றும் ஹிந்திக்கு தான் முக்கியத்துவம் தருவோம் என மழுப்பலுடன் பதிலளித்தார். தமிழகத்தில் தமிழ் மொழிதான் சிறப்பு, கர்நாடகாவில் கன்னடம் தான் சிறப்பு என்பது போல நாங்கள் எங்கு செல்கிறோமோ அங்கு அந்த மொழிதான் சிறப்பு என்போம் என்றார். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியில் கூட்டணி கட்சிகளையும் வெற்றி பெற வைக்கணும், பிஜேபியும் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக 234 சட்டமன்ற தொகுதிகளையும் தேர்தல் அலுவலகம் திறக்கப்படுகிறது. மதுரையிலே கூட இன்றைக்கு மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதிக்கான தேர்தல் அலுவலகம் திறக்கப்படுகிறது. 234 அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஏன்னா மிக திறம்பட தேர்தல் பணிகளை செய்யணும், பிஜேபி போட்டியிடுகிற தொகுதிகளில் வெற்றி பெறணும், கூட்டணி கட்சிகளை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பதற்காக. அதே மாதிரி அனைத்து தொகுதிகளிலையும் ஒரு ரோட் ஷோ, விஜய சங்கல்ப யாத்ரா, வெற்றி கொடியேந்தி வெல்வோம் தமிழகத்தை என்கிற பெயரில் நடைபெறுகிறது. இன்றைக்கு செல்லூர் பிபிகுளம் பகுதியில் அந்த ஊர்வலம் நடைபெற்றது. இந்த நிகழ்வுக்காக தேசிய பொதுச் செயலாளர் அருமை அண்ணன் சி.டி. ரவி அவர்கள் வந்திருக்கிறார்கள். இதற்கு அப்புறமா ஒரு சமுதாய தலைவர்கள் சந்திப்பு நடக்க இருக்கு. அதனால இன்றைக்கு அவர் தேர்தல் அலுவலகத்தை திறந்து வச்சிருக்கிறார், வடக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய தேர்தல் அலுவலகத்தை. அவர் இப்போ நமக்கு ஊடக நண்பர்களுக்கு கருத்துக்களை சொல்லும்படி கேட்டுக்கொண்டார். We have decided we are going with AIADMK headed NDA. It has settled, our party got 20 seats NDA, but we are working all 234 seats. Which constituency our NDA partners will contest, they want to win the election, we will support them. One or 2 days, which constituency BJP will contest, that will also settle. I hope Thiru EPS, Thiru OPS headed AIADMK and NDA will regain the power. Comparative DMK Congress, our AIADMK, BJP and PMK
we are pro Tamil Nadu. We have a development vision. Modi ji has given more than 6,10,000 crores various development projects in Tamil Nadu. Modi ji has given 11 new medical colleges in Tamil Nadu, 12 smart city has got Tamil Nadu, 29 Amrut city has got Tamil Nadu, 1,03,000 crores Modi ji has given various national highway development projects. Tamil Nadu got defense corridor. Recently, Modi ji has given metro expansion project. He has sanctioned 63,000 crores. Not only that, Madurai got All India Medical Science AIIMS. Tamil Nadu Makkal got more than 48 lakh Swachh Bharat Shauchalaya toilets. Mudra scheme, South India, Tamil Nadu number 1. Kisan Samman Yojana, more than 42 lakh farmer get benefit. They have got benefit. Who are the Nanban Tamil Nadu? Modi ji, AIDMK, they are Nanban Tamil Nadu. Idire yaru? Idire DMK Congress. They were in power in 2004 to 2014. They were submitted the affidavit to against Jallikattu. Jallikattu or animal cruelty. Who submitted? Congress and DMK. Government was submitted the affidavit to. They are Idire. Idirigal, enemies. Idirigal. When BJP came to power, then only we resubmitted the affidavit. Jallikattu is animal sports. It is cultural sports. It is not a animal cruelty. We are the real Nanban. We are trying to protect culture, language. When Congress was in power, they were showcasing only Mughal tombs. But our beloved Prime Minister, he has showcasing Mahabalipuram. It shows we are real Nanban, we are real friends. It is all help to us. It is creating everywhere in favor of NDA trend. Comparative Thiru Edappadi Palaniswamy and Stalin, personality wise also huge difference. Thiru Edappadi is humble man, pro-democratic. But Stalin, their party seniors, they told us he is arrogant.
One side humble man leadership, another side arrogancy leadership they have. One side pro-democratic, ADMK, BJP, both party have democratic values. But Congress and DMK, they don't have democratic values. They have a dynasty politics. They have a dynasty politics. They want to wealth their family. But our party, we want wealth Tamil Nadu, Makkal Tamil Nadu people. That is the difference. I hope it's all help to us, and EPS lucky man also. Some senior person told us when he sat the CM's chair, rains was good, totally good. He's totally lucky man. It's all create the trend. We hope NDA will come back to power. Sir, you said that the aids will be given to the Tamil Nadu, but the opposition leader, Mr. Stalin, accused the government there is no fund allocation for the aids, only the league. See, charges, sir. Funds has allocated. Once work will start, they are submitted the utilization certificate. Another fund also it will release. Some land issues, that's also settled. Sir, future in BJP is happy? We want regain the power, NDA. That's our main intention. Sir, We happy once NDA when will win, that day we will happy. sir, Are you satisfied with the 20 seats? Are you satisfied with the 20 seats? We are not fight only 20 seats. We will fight all 234 seats. All 234, it's ours. Well, we were expecting BJP getting 40 seats or more than that, but you settled around Only 20 seats. least We are strengthening all 234 constituency. Our party work are going on all 234 constituency. We will support all 234 constituency. We want to win all 234 constituency. We will happy when we will get all 234. Sir, the Kannada 6 ministers moved to the court to the registration media because last week the former minister Ramesh Jagmoli released a sex tape video leaked in internet. How to look at this? I am your Prabhari. Any question you will ask Tamil Nadu, I will able to tell to that. Sir, because it was Last one and a half months, I am here only. I am doing work Tamil Nadu only. Any questions you will ask, I will tell Tamil Nadu. start the case. Sir, that is in social media, there is an candidate list released in social media. who are is a particular Many media they will list, but official list, our supreme authority, our party parliamentary board, when they will announce that list is final list. Media list, social media list, that's all only for their list, not party list. Mr. Stalin told that, sir, Tamil Nadu people are ready to change the government. They want to change the government, sir. What is your opinion? You will see when result May 2nd, May 6th. May 6th, April 6th election, April 6th. May 2nd result. We will see. Sir, how many seats we can expect in Madurai? Because we are
That is trade secret. Number of persons I told all NDA where they will contest, that's all ours. Not only lotus symbol, Rattele symbol also ours, mango symbol also ours, NDA all party, their symbol also ours. But as a Madurai man, we request Raviji to give 5 seats to Madurai. Sir, what happened to the DMDK? Sir, alliance over Vijaykanth. ADMK, they are our major partners. They will take a decision. They are discussing them. They will settle. We are the minor partners. We are supporting where NDA will contest all seats. We will support them. So if there is any Modi program for the election campaign in Tamil Nadu? Yeah, he will come. Twice he has visited Tamil Nadu. He will come to maybe Madurai also. He loves Madurai. There is accusation that you are saying you are fighting for Tamil rights and Tamil culture. But yesterday you released the name for Anuradha Krishnan in Hindi. Your letter was in Hindi. There was a... No. All India level, our party used Hindi and English. But Tamil Nadu, we are using Tamil. Karnataka, we are using Kannada. Kerala, we are using Malayalam. We respect all languages. It shows our national education policy also. Who they want to learn Tamil in Delhi, they can learn Tamil. We are treated all languages equally. Our party will, we have to respect all languages. Yeah, that's All India Party Office. They released Hindi. That is for All India press release, sir. Yeah, All India press release. Tamil Nadu, when come to Tamil Nadu, Tamil is super. When come to Karnataka, Kannada way top. நன்றி, தேங்க்யூ. தினமும் காலையில் உள்ளூர் முதல் உலக செய்திகள் வரை தெரிந்து கொள்ள வாங்கி படியுங்கள். மக்கள் ராஜ்யம் தினமும் உங்களோடு. உடனடி செய்திகளுக்கு www.மக்கள்ராஜ்யம்.com